டீகன்ஸ்ட்ரக்டோட கிளியரிங் சீரம். இதில் வந்து 5% நயாசினமைட் 2% ஆல்ஃபா ஆர்புட்டின் இருக்குது. நயாசினமைடு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னில் ப்ரொடியூஸ் ஆகிற ஆயில், அதாவது எண்ணெய் பசை உற்பத்தி ஆகிறத வந்து பேலன்ஸ் பண்ணி சமமாக வச்சுக்கும். நீங்கள் வந்து ஒரு ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களோட ரொட்டீனில் வந்து நயாசினமைட் சீரம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா, உங்களோட ஃபேஸில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த எண்ணெய் பசையை வந்து ரொம்ப அதிகமாக ப்ரொடியூஸ் ஆக விடாமல் சரிசமமாக வந்து வச்சுக்கும். ப்ளஸ் வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கிற என்லார்ஜ்டு போர்ஸை வந்து அதோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். போர்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து இது பண்ண முடியாது, அதோட சைஸை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஆக்னி வராமல் வந்து இந்த நயாசினமைடு வந்து தடுக்கும். நீங்கள் வந்து ஒரு ஆயிலி காம்பினேஷன் இல்லை ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து சாலிசைக்ளிக் ஆசிட் சீரம் வந்து ஒத்துக்கலை அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த நியாசினமைட் சீரம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நியாசினமைட் சீரமே வந்து ஆக்னி வராமல் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ப்ளஸ் 2% ஆல்ஃபா ஆர்புட்டின் இருக்குது. ஆல்ஃபா ஆர்புட்டின் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட ஸ்கின்னில் ப்ரொடியூஸ் ஆகிற மெலனினை வந்து கண்ட்ரோலில் வச்சு அது மூலமாக வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணும். அதாவது மெலனின் தான் வந்து நம்மளோட ஸ்கின்னு வந்து இந்த கருப்பாகிறதுக்கு காரணம், டார்க் ஆகிறதுக்கு காரணம், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வரதுக்கும் வந்து காரணம். இந்த ஆல்ஃபா ஆர்புட்டின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மெலனினை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஹைப்பர் பிக்மெண்டேஷனை வந்து குறைக்கும். டார்க் ஸ்பாட்ஸை வந்து ரொம்ப நல்லாவே குறைக்கும் இந்த ஆல்ஃபா ஆர்புட்டின் சீரம். உங்களுக்கு வந்து ஹெவியாக வந்து பிக்மெண்டேஷன் இல்லை, அதாவது வாயை சுற்றி நெத்திலலாம் வந்து ரொம்ப கருப்பாக அந்த மாதிரி பிக்மெண்டேஷன் இல்லை. பட் ஆனால் வந்து எனக்கு ஓரளவு பிக்மெண்டேஷன் இருக்குது, வெயிலில் வந்து போய் டேன் ஆகி இல்லை அங்கங்கே டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, ப்ளஸ் லைட்டாக பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த கண்டிப்பாக வந்து இந்த ஆல்ஃபா ஆர்புட்டின் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து மெலாஸ்மா இருக்குது அப்படின்னாலும் வந்து நீங்கள் அந்த ஆல்ஃபா ஆர்புட்டின் வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது மெலாஸ்மா அப்படின்னா கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா, அந்த மூக்குக்கு மேலே கன்னத்துலலாம் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்து திட்டு மாதிரி இருக்கும். ப்ரௌன் கலரில் அங்கே வந்து டார்க் ஸ்பாட்ஸே நிறையா சேர்ந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சீரம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் வந்து என்னென்னா, நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 வீக்ஸ் இல்லை 3 வீக்ஸ் இல்லை 1 மந்த்லேயே வந்து எனக்கு ரிசல்ட்டு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மெலாஸ்மாலாம் வந்து கண்டிப்பாக 1 மந்த்லேயே இந்த சீரம் யூஸ் பண்ணால் தெரியாது. ஆனால் நீங்கள் இதை கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வந்து நல்லாவே தெரியும். அண்ட் ஆல்சோ நீங்கள் இப்போ தான் வந்து ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. என்னோடய ஸ்கின் கேரில் வந்து ஒரு நல்ல சீரம் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு வந்து நீங்கள் திங்க் பண்ணிங்க அப்படின்னா, இந்த சீரத்தை வந்து உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். அவ்வளோ ஒர்த்தான ப்ராடக்ட்டு. ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களும் வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் வந்து மார்னிங் அண்ட் நைட்டு 2 டைமும் யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின் வந்து காலையில் மட்டும் இந்த சீரம் யூஸ் பண்ணிவிட்டு நைட் டைமில் வந்து ஹைலரானிக் ஆசிட் சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். டீகன்ஸ்ட்ரக்ட் வைட்டமின் சி அண்ட் ஃபெரோலிக் ஆசிட் சீரம். இதில் வந்து 10% வைட்டமின் சி இருக்குது, 0.5% ஃபெரோலிக் ஆசிட் இருக்குது. எனக்கு டீகன்ஸ்ட்ரக்ட் பிராண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து டீகன்ஸ்ட்ரக்ட் பிராண்ட்லேருந்து ஒரு 5 to 6 ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் இந்த விட்டமின் சி சீரமும் வந்து என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட். வைட்டமின் சி சீரம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து இந்த சன்னோட ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ப்ளஸ் வந்து பொல்யூஷனால் வர டேமேஜ், அதாவது பொல்யூஷனாலேயும் ரேஸ்னாலேயும் வந்து என்னென்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஏஜிங் ஆகும், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஆகும், டார்க் ஸ்பாட்ஸ் ஆகும், இதெல்லாம் வந்து வரும். அதெல்லாம் வந்து இந்த வைட்டமின் சி சீரம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். வைட்டமின் சி அப்படின்றது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணுன்னா, நம்ம ஸ்கின்ல வந்து பொல்யூஷன் அண்ட் சன் ரேஸ்னால் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். அதை வந்து ஃபார்ம் ஆக விடாமல் நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ப்ளஸ் வைட்டமின் சி சீரமே வந்து நம்மளோட ஸ்கின்னில் இருக்கிற மெலனின் ப்ரொடெக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணி பிக்மெண்டேஷனை குறைச்சி பிரைட்னிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நம்மளோட ஸ்கின்னோட பிரைட்னிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் வந்து இப்போது தான் உங்கள் ஸ்கின் கேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வைட்டமின் சி சீரம் வந்து உங்களோட ரொட்டீனில் ஆட் பண்ணும் அப்படின்னு நினச்சா, இந்த டீகன்ஸ்ட்ரக்டோட வைட்டமின் சீரம் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களும் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வைட்டமின் சி சீரமே செட் ஆகலை, எனக்கு எந்த வைட்டமின் சி சீரமே செட் ஆகலை,
எனக்கு வந்து ஒரு சீரம் நல்ல சீரமாக வைட்டமின் சி சீரம் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து சீரம் கன்சிஸ்டன்சியில் இருக்காது. ஆக்சுவலாக வந்து டோனர் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். போட்டால் வந்து ஈஸியாக அப்சார்ப் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஏர்லெஸ் பேக்கேஜிங். வைட்டமின் சி சீரம்லையே வந்து இந்தியாவில் வந்து எனக்கு தெரிஞ்சு 2 மட்டும்தான் வந்து ஏர்லெஸ் பேக்கேஜிங் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து டீகன்ஸ்ட்ரக்ட், இன்னொன்று வந்து விஸ்கேர். அது மாதிரி வைட்டமின் சி சீரம் வந்து அப் டு 10% தான் யூஸ் பண்ணணும். மோஸ்ட்லி சஜஸ்டடு பர்சன்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10% தான். அதுக்கு மேலே நீங்கள் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னு வந்து இரிட்டேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 10% வந்து இஸ் மோர் தேன் இனஃப். இது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ட்ரை பண்ண செகண்ட் வைட்டமின் சி சீரம் வந்து இதுதான். இது ப்ளஸ் வந்து டீகன்ஸ்ட்ரக்டோட கிளியரிங் சீரம், ஃபார்முலா ஆர்எக்ஸோட பெரிய ரிலீஃப் மாய்ஸ்சரைசர், அப்புறம் டீகன்ஸ்ட்ரக்ட்லேயே வந்து கிளன்சிங் பாம், இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபுல் ஸ்கின் கேர் ருட்டீனாக வந்து என்னோடய ஸ்கின்னில் வந்து நிறையவே சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துச்சு. எனக்கு வந்து என்னோடய ஸ்கின்னில் மெயின் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடதில் வந்து ஸ்கின் வந்து டெக்ஸ்சர் இருக்கும். என்னோடய ஸ்கின்னில் ஆக்னி இருக்காது. எனக்கு ஆக்னி ப்ரோன் ஸ்கின் கிடையாது. என்னோடய ஸ்கின்னில் வந்து டெக்ஸ்சர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பம்ப்ஸ் மாதிரியே இருக்கும். ஆக்னியே வந்து ரொம்ப சின்னதாக எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அது வந்து தூரத்துலேருந்து பார்த்தா தெரியாது, பக்கத்துலேருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து எனக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஸ்கின் டெக்ஸ்சரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல் ரொட்டீனாக நான் ஃபாலோ பண்ணுறப்போ வந்து எனக்கு நல்லாவே வந்து ஸ்கின் டெக்ஸ்சரில் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. என்னோடய ஸ்கின்னும் வந்து நல்லா வந்து பிரைட்டன் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வைட்டமின் சி சீரம் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ளூட் பண்ணலாம். இதை நீங்கள் எப்போ இன்க்ளூட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த டீகன்ஸ்ட்ரக்டோட கிளியரிங் சீரம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அது ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து இதை வந்து இன்க்ளூட் பண்ணலாம் உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து. அதாவது மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டீகன்ஸ்ட்ரக்டோட வைட்டமின் சி சீரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் டீகன்ஸ்ட்ரக்டோட கிளியரிங் சீரம் போட்டுட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு வந்து மோஸ்ட்லி மாய்ஸ்சரைசர் வந்து தேவைப்படாது. அதுக்கப்புறம் இல்லை நான் மோஸ்ட்லி வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண மாட்டேன். கிளியரிங் விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கிளியரிங் சீரம் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து சன்ஸ்க்ரீன் போயிடுவேன். ஏன்னா இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்டிங் சன்ஸ்க்ரீன்ஸாக தான் இருக்குது. ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு வந்து மார்னிங் டைமில் வந்து அவ்வளோவா தேவைப்படாது. அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களோட ரொட்டீனில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் 2 ப்ராடக்ட்டை ஆட் பண்ணாதீங்க. ஒரு ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ 2 நியூ ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 வீக் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதனால் வந்து உங்களுக்கு எதுவும் வந்து ஆக்னியோ இல்லை வேறு ரெட்னஸோ இல்லை வந்து இரிட்டேஷன் இந்த மாதிரி வரலை அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்த ப்ராடக்டை வந்து உங்கள் ரொட்டீனில் ஆட் பண்ணலாம். அது மாதிரி எனக்கு நான் பார்த்த யூடியூப்பில் வந்து கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா இந்த டீகன்ஸ்ட்ரக்ட் வைட்டமின் சி சீரம்க்கு என்னென்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து சீக்கிரம் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சிடைஸ் ஆகுது என்னென்னா விட்டமின் சி வந்து ஏரோட ஆக்சிஜனோட கலந்து அது ஆக்சிடைஸ் ஆயிரும். அப்படி ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ஸ்கின்னுக்கு வந்து இரிட்டேஷன் தான் வந்து ஜாஸ்தியாகும். அப்படி ஆக்சிடைஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆக்சிடைஸ் ஆகாது. ப்ளஸ் வந்து எனக்கு வந்து கோல்டு பிடிச்சிக்கும் ஃப்ரிட்ஜிலேருந்து டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணிவிட்டு அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நைட் டைமில் வெளியில் எடுத்து நான் வந்து தூங்குகிற ரூமில் வந்து வச்சுருவேன். மார்னிங் திருப்பி மறுபடியும் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி தூக்கி வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். இப்படி தான் வந்து நான் இது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏசி ரூம்லேயே தான் படுப்பீங்க அப்படின்னா டெய்லி நைட்டுமே நான் ஏசி ரூமில் தான் படுப்பேன் அப்படின்னா அந்த ரூம்லேயே இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதாவது ஏசி ரூமில் படுத்தால் மட்டும். அப்படியும் வந்து இது சீக்கிரம் ஆக்சிடைஸ் ஆகாமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். பட் ஆனால் விட்டமின் சி சீரம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா மற்ற சீரம்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த பேக்கேஜிங்கில் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. இதில் வந்து 6 months அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லை, இது வந்து 6 monthsன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணதுலேருந்து 6 monthsக்குள்ளே யூஸ் பண்ணணும். நான் இந்த சீரம் வந்து ஃபுல்லாகவே தீர்த்துட்டேன். ஆக்சுவலாக கிளியரிங் சீரமும் ஃபுல்லாக
ஃபுல்லாக தீர்த்துட்டேன். இதுவும் வந்து ஃபுல்லாக தீர்த்துட்டேன். என்னால் வந்து கன்சிஸ்டன்சி காட்டுறதுக்கு கூட இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டேன் நான். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிளியரிங் சீரம் வந்து நயாசினமைட் சீரம் வந்து 10% யூஸ் பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டினரியோட நயாசினமைடு வந்து வாங்கிட்டேன். அப்புறம் வந்து இந்த விட்டமின் சி சீரமும் வந்து பிஹெச்டியோட விட்டமின் சி சீரத்தோட இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அதுவும் வந்து அந்த வைட்டமின் சி சீரம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இதோட ஷெல்ஃப் லைஃபாவது பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க. பிஹெச்டியோட வைட்டமின் சி சீரம் செல்ஃப் லைஃப்லாம் பார்த்துட்டிங்கன்னா 3 மந்த்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து மற்ற சீரம்ஸ் மாதிரி இதை வந்து நீங்கள் இப்போ நான் கிளியரிங் சீரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு இடையில வந்து பிரேக் விடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதை வச்சுட்டு ஒரு 2-3 மந்த்ஸ் கழித்து கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அந்த வைட்டமின் சி சீரம்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி கேப் விட்டு உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா சீக்கிரம் வந்து ஆக்சிடைஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து விட்டமின் சி சீரம் வாங்கினீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணி அதை வந்து காலி பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து அதோட ஃபுல் ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து என்னன்னு தெரியும். ஒரு ஆன்டி ஏஜிங் ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் வைட்டமின் சி சீரம்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனில். இது வந்து அவ்வளோதான் இந்த டீகன்ஸ்ட்ரக்டோட வைட்டமின் சி சீரம். இது வந்து பார்த்தீங்கன்னா செராவேவோட மாய்ஸ்சரைசரிங் க்ரீம் ஃபார் ட்ரை டு வெரி ட்ரை ஸ்கின். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணும்போது இது வந்து இந்தியாவில் வந்து லான்ச்சே பண்ணல. அப்படியே வந்து ஒரு சில சைட்ஸில் போய் பார்த்திங்கனாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நான் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட ப்ராடக்ட் இது. ஸோ அதனால் நாஸ்டாலஜிக்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் இது வந்து ட்ரை பண்ணேன். சரி அட்லீஸ்ட் ஒரு சின்ன டியூபாவது ஆசைக்கு வாங்கி ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கி ட்ரை பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா செரமைட்ஸ் இருக்கிற ஒரு வெரி பேசிக் மாய்ஸ்சரைசர் ஃபார் ட்ரை ஸ்கின். உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேன்சியான ஐட்டம், அதாவது நிறைய ஆக்டிவ்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணாமல் ஒரு பேசிக் மாய்ஸ்சரைசர் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். நான் வந்து வேறு நிறைய ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறேன், ரெடினால் யூஸ் பண்ணுறேன். அதோட யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், அதோட யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் தேவைப்படுது. அது வந்து பேசிக்காக இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது வந்து ரெடினால் கூட வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வாங்கினப்போ இது எனக்கு சூட் ஆகுமா அப்படின்ற டவுட்டில் தான் வாங்கினேன். ஏன்னா இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபார் ட்ரை டு வெரி ட்ரை ஸ்கின்னு கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் எனக்கு நான் ஸ்கின் கேர் வந்து 6 இயர்ஸாக ஃபாலோ பண்ணும்போது நானாக வந்து ஒரு ரொட்டீன் ஆட் பண்ணிக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடது வந்து காம்பினேஷன் ஸ்கின் தான். எனக்கு வந்து ஸ்கின்னில் வந்து ஆயில் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது ரிலேட்டடாக நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கூகுளெல்லாம் போட்டு படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா நைட் டைமில் ட்ரை ஸ்கின்னுக்கு உண்டான மாய்ஸ்சரைசர் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னில் ஆயில் ப்ரொடெக்ஷன் ஆகிறது வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி படித்தேன். ஸோ அதிலேருந்து வந்து நான் நைட் டைம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னுக்கு உண்டான மாய்ஸ்சரைசர் தான் வந்து போடுவேனே. நான் ஆயிலி ஸ்கின்னுக்கு உண்டான மாய்ஸ்சரைசர் போடவே மாட்டேன். மார்னிங் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண மாட்டேன், நைட் டைமில் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். அப்படி தான் வந்து நான் காசரெக்ஸோட ஆல் இன் ஒன் க்ரீமுமே வாங்கினேன். அதுக்கு முன்னாடி எசன்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த இதை படித்ததுக்கப்புறமா தான் வந்து காசரெக்ஸோட ஆல் இன் ஒன் ஸ்னைல் மியூசின் க்ரீம் வாங்கினேன். அதை தான் வந்து நான் 6 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அந்த க்ரீம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காசரெக்ஸு மை ஹோலி கிரெயில் ப்ராடக்ட்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து காசரெக்ஸ் பிடிக்கும். ஸோ அதனால் வந்து சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். அட்லீஸ்ட் நம்ம ஆசைக்கு வாங்கி ட்ரை பண்ண ஒத்துக்கல அப்படின்னா நம்ம இதை வந்து பாடி லோஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இது வாங்கினேன். பட் ஆனால் இது எனக்கு நல்லாவே சூட் ஆச்சு. இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஸ்கின்ல போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உள்ளே வந்து அப்சர்வ் ஆயிரும். ஒரு சில க்ரீம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு மேலே அப்படியே கோட்டிங்காக வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். இது வந்து அந்த மாதிரி நிற்காது, நல்லா ஸ்கின்னுக்குள்ளே அப்சர்வ் ஆகிடும். மார்னிங் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து காம்பினேஷன் அண்ட் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க, உங்களோட ரொட்டீனில் வந்து நிறைய ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ரெட்டினால் யூஸ் பண்ணுறீங்க, அதோட வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து நான் ஒரு பேசிக் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெடினாலோட சாண்ட்விச் மெத்தடில் கூட வந்து நீங்கள் இது லாஸ்ட்டு மாய்ஸ்சரைசராக நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் வந்து இதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டுக்கலாம் இதில் வந்து பெட்ரோலியம் இருக்குது.
பெட்ரோலட்டம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, பெட்ரோலியம் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த பெட்ரோலியம் அப்படிங்கிற இன்க்ரீடியண்ட் வந்து சூட் ஆகலை அப்படின்னா இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து சூட் ஆகாது. பட் ஆனால் வந்து எனக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் தான். ஏதாவது நியூ ப்ராடக்ட் வந்து சூட் ஆகலை அப்படின்னா எனக்கு ஸ்கின்ல வந்து ரெட்னஸ் மாதிரி வந்துடும். அப்படியெல்லாம் வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் கொடுக்கல. இதுவும் வந்து ஒரு நல்ல பேசிக் மாய்ஸ்சரைசர் ஃபார் காம்பினேஷன் அண்ட் ட்ரை ஸ்கின் பீப்புள். பார்த்தீங்கன்னா பியூட்டி ஆஃப் ஜோஷானோட ஜின்சங் எசன்ஸ் வாட்டர். நான் நார்மலாக வந்து ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணதுலேருந்து டோனரே வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணதே இல்லை. எனக்கு வந்து ஏன்னா டோனர் மேலே வந்து அதிகமாக நம்பிக்கை இல்லை. டோனர் வந்து போர்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லி அதுக்காக தான் டோனர் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் நயாசினமைட் சீரம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால அதுவே வந்து அந்த போர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுற வேலையை பார்த்ததுனால நான் வந்து டோனர் வந்து மோஸ்ட்லி ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ இப்போது தான் ரீசெண்டாக கொஞ்சம் டோனர் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசித்தப்போ வந்து நான் வாங்கணும்னு நினச்ச ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பியூட்டி ஆஃப் ஜோஷானோட ஜின்சங் எசன்ஸ் வாட்டர். நான் பியூட்டி ஆஃப் ஜோஷானோட ஒரு 4 to 5 ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த பிராண்ட் கொரியன் பிராண்டில் பியூட்டி ஆஃப் ஜோஷியான் வந்து ரொம்ப பிடிக்கும் காசரெக்ஸ்க்கு அப்புறம். ஸோ இந்த எசன்ஸ் வாட்டர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டீசென்ட் டோனர். உங்களுக்கு நீங்கள் இது அப்ளை பண்ணும்போது உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி இருக்கும். அதாவது இதோடு சேர்த்து நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லாவே ஹெல்த்தியாக வச்சுக்கும். உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். மீன்ஸ் டெக்ஸ்சர் இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கிளியராக இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து இதுக்கு ஸ்கின்னுக்கு வந்து நல்ல க்ளோவும் கொடுக்கும். இது வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. இது என்னடா இது நம்ம டோனர் மாதிரி போட்டுட்ருக்கோம், இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றதே தெரியாது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு 1 month அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் வந்து உங்களுக்கு இது ஒர்க் ஆகுதுன்றதே தெரியும். திடீர்னு இதை யூஸ் பண்ணிட்டு ஒரு 1 week நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணாமல் உங்கள் நார்மல் ரொட்டீன் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டிஃப்ரென்ஸில் வந்து கொஞ்சம் உங்களோட ஃபேஸில் வந்து கண்டிப்பாக இது யூஸ் பண்ணாததுனால டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுவும் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல டோனர். இது வந்து அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப அஃபோர்டபுளுங்க. மேக்கரோன், கைண்ட் லைஃப், பியூட்டி பாண்ட் இதிலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து 200 ml வந்து 750 rupeesக்கு வாங்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல டோனர். நீங்கள் வந்து டோனர் வந்து உங்களோட இதில் இன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டோனர் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் ஜின்சங் வந்து இந்த கொரியனோட அவங்களோட இஞ்சி மாதிரி இருக்கும். ஜின்சங்ன்றது அது ஒரு ரூட்டு. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆன்டி ஏஜிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதோட வாசம் வந்து இந்த டோனரில் இருக்கும். அந்த ஜின்சங் அந்த ரூட்டோட வாசம் இருக்கும், ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். வேறு எக்ஸ்ட்ரா ஃப்ராக்ரன்ஸ் எதுவும் இருக்காது. எனக்கு வந்து சுத்தமாக ஃப்ராக்ரன்ஸ் சேராது. ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ஒன்றும் பண்ணல. எனக்கு ஆக்னியோ ரெட்னஸோ அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. நான் மோஸ்ட்லி ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற ப்ராடக்ட் யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ஒன்றுமே பண்ணல. எனக்கு இந்த டோனர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து இது ஒரு பெரிய சைஸும் வந்து வாங்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஃபார்முலா RXோட பெரியர் ரிலீஃப் லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எனக்கு எந்த அளவுக்கு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மோர் தேன் 6 yearsஸாக வந்து ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இடையில வந்து ஒரு 2.5 years வந்து பிரேக் ஆயிடுச்சு. லாஸ்ட் ஏப்ரலுக்கு முன்னாடி ஒரு 2.5 years வந்து பிரேக் ஆயிடுச்சு. நான் பாப்பா வந்து கன்சீவ் ஆகி அப்புறம் அவங்க பிறந்து வந்து ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ லாஸ்ட் ஏப்ரலில் தான் வந்து ப்ரெஸ்ட் ஃபீட் வந்து ஸ்டாப் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்து மறுபடியும் வந்து ரிலீஜியஸாக வந்து ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் அந்த லாஸ்ட்டு 6 yearsஸாக பண்ண ஸ்கின் கேர் ரொட்டீன்லையுமே வந்து நான் மாற்றாத ஒரே ஒரு ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா காசரெக்ஸோட ஆல் இன் ஒன் ஸ்னைல் மியூசிங் க்ரீம். நான் வந்து ஒரு டைமும் அந்த மாய்ஸ்சரைசர் டப்பு தீரும்போது வேறு ஏதாவது புதுசாக மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் தேடுவேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியாது, நான் திருப்பி மறுபடியும் அதே மாய்ஸ்சரைசர் தான் வாங்குவேன். ஏன்னா எனக்கு அந்த மாய்ஸ்சரைசர் வந்து அந்தளவு பிடிக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஆல் இன் ஒன் மாய்ஸ்சரைசர் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாய்ஸ்சரைசர் வந்து ட்ரை பண்ணலாம். இடையில வந்து இசின்ட்ரியோட ஹைலரானிக் ஆசிட் ஜெல் க்ரீம் வந்து ட்ரை பண்ணேன். அந்த காசரெக்ஸ் தீர்ந்ததும் எனக்கு அது பிடிச்சிருந்தது. பட் ஆனாலும் வந்து காசரெக்ஸ் அளவுக்கு இல்லை. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா RXோட பெரியர் ரிலீஃப் மாய்ஸ்சரைசர் வந்து எதுக்கு வாங்கினேன்னா நான் வந்து மினரல் சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்கின்னில் வந்து ரெட்னஸ் மாதிரி வரும், இல்லைனா ஸ்கின் வந்து பேர்ன் ஆயிரும். எனக்கு வந்து மினரல் சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து ஒத்துக்காது.
ஸோ அது வந்து என்னோடய ஸ்கின் பேரியரை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிடுச்சு. இருந்தாலும் வந்து எனக்கு மினரல் சன்ஸ்க்ரீன் வந்து நான் வேறு மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு வழியில் நமக்கு மினரல் சன்ஸ்க்ரீன் வந்து சூட் ஆயிராதான்னு சொல்லி திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன் இன்னுமே. ஸோ அப்படி ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட்னஸ் வரும், ப்ளஸ் வந்து ஸ்கின் பர்ன் ஆகும், ப்ளஸ் வந்து ஸ்கின்ல டெக்ஸ்சரும் வந்து ஜாஸ்தியாயிரும். ஸோ அந்த மாதிரி மாறும்போது ஒரு பரியர் ரிலீஃப் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து ரொம்ப ஃபேமஸ். இது வந்து லான்ச் பண்ணும்போதே எனக்கு தெரியும் இது வந்து பரியர் ரிலீஃப் லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் இருக்குன்றது. பட் எனக்கு இப்போது தான் ரீசெண்டாக ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ வாங்கி ட்ரை பண்ணேன். காசரெக்ஸை விடவே வந்து எனக்கு இது அவ்வளோ பிடிச்சிருந்தது. இது வந்து என்னோடய ஸ்கின்னை வந்து டெக்ஸ்சர் கம்மி பண்ணுச்சு. ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ இருந்தது. இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம் ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும், ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். நீங்கள் வந்து ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைமாவது இந்த மாய்ஸ்சரைசர் வந்து நான் ட்ரை பண்ணணுன்னு சொல்லுவேன். அவ்வளோ ஒர்த்தான ப்ராடக்ட். இதில் வந்து நிறைய நல்ல இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இருக்குது. செரமைட்ஸ், நயாசினமைடு இருக்குது, கிளிசரின் இருக்குது, ஆலன்டாயின், பேந்தனால், இதெல்லாம் வந்து ஒரு மாய்ஸ்சரைசரில் வந்து எப்படியெல்லாம் வந்து இதெல்லாம் ஃபார்முலேட் பண்ணி போட்டால் அந்த மாய்ஸ்சரைசர் எவ்வளோ நல்லா இருக்குமோ அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் ஐ ஹவ் எவர் ட்ரைட். அது காசரெக்ஸுக்கு அப்புறமா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் நான் காசரெக்ஸும் வச்சுருக்கேன். இந்த இது நான் நைட் டைமில் வந்து ரெட்டினால் யூஸ் பண்ணும்போது 2 மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுவேன் சாண்ட்விச் மெத்தடில். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார்முலா ஆர்எக்ஸோட பரியர் ரிலீஃப் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெட்டினால்ஸ் சீரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த காசரெக்ஸோட மாய்ஸ்சரைசர் வந்து போடுவேன். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டீகன்ஸ்ட்ரக்டோட என்எம்எஃப் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் 3% என்எம்எஃப் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. 0.2% பேந்தனால். என்எம்எஃப்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் மாய்ஸ்சரைசிங் ஃபேக்டர். நேச்சுரல் மாய்ஸ்சரைசிங் ஃபேக்டர்னால் பார்த்தீங்கன்னா ஹைலரானிக் ஆசிட் இருக்குல்ல, அந்த இதோட இதில் வந்து வரும். இது வந்து நான் யூடியூப்பில் வந்து இது எனக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு சாம்பிள் பேக்காக கிடச்சிது. டீகன்ஸ்ட்ரக்டோட சீரம்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கு இது ப்ளஸ் ஜெல் சன்ஸ்க்ரீன் ப்ளஸ் பிரைட்னிங் சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து சாம்பிளாக கிடச்சிது. யூடியூப்பில் நான் வந்து ஒரு ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு வந்து லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தப்ப இது நிறையா பேர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மார்னிங் டைமில் மாய்ஸ்சரைசர் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது வந்தோடனே சரி இது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக இது ஒன்றுமே பண்ணலங்க என் ஸ்கின்னுக்கு. இது வந்து ஹைட்ரேஷனும் கொடுக்கல. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆகன்னு இல்லை, இது போட்ட கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஸ்கின்னு வந்து டார்க் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து எப்போயுமே எனக்கு ஒரு ப்ராடக்ட் செட் ஆகலை அப்படின்னா ஒரு யூஸ் பண்ணிவிட்டு செட் ஆகலை அப்படின்னா ஒரு 1 வீக்கு கிட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ அப்போ நான் திருப்பி மறுபடியும் யூஸ் பண்ணப்பையும் இது வந்து அப்ளை பண்ணால் என்னோடய ஸ்கின் வந்து டார்க்காகவே தான் இருந்துச்சு. நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுற ஐடியாவில் இருந்தால் தயவு செஞ்சு வாங்காதீங்க. மேபி இட்ஸ் யுவர் விஸ். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் வந்து இது வந்து என்னோடய ஸ்கின்னை வந்து பயங்கரமாக வந்து டார்க் ஆச்சு. அதனால் வந்து இது நான் ஒரு 2 டைம் தான் யூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த டியூப்பில் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து இன்னும் இருக்குது. ஸோ நான் பாடிக்கு எதுக்காவது போட்டு காலி பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் வந்து வச்சுருக்கேன் இதையே. பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்ம டியூடு விஸ்கேரோட நியாசினமைடு ஆயில் பேலன்ஸ் ஃப்ளூயிட் சன்ஸ்க்ரீன். ஆக்சுவலாக இந்த சன்ஸ்க்ரீன் வந்து லான்ச் பண்ணப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அது வரைக்கும் வந்து ஃப்ளூயிட் சன்ஸ்க்ரீன் வந்து இந்தியாவில் வந்து யாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபஸ்ட்டு ஃப்ளூயிட் சன்ஸ்க்ரீன் இது தான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட், ஜிங்க், பிசிஏ, சிகான், செரமைட்ஸ், ப்ளஸ் இதில் நயாசினமைடும் இருக்குது. நயாசினமைடும் ஜிங்க்கும் சேரும்போது உங்களோட ஸ்கின்னில் இருக்கிற ஆயில் ப்ரொடக்ஷனை வந்து கம்மி பண்ணும், போர்ஸை வந்து கம்மி பண்ணும். செரமைட்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ஸ்கின் பேரியரை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ப்ளஸ் ஓட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் ஸ்கின்னில் ஏதாவது ரெட்னஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதையும் கம்மி பண்ணும். சீக்கா வந்து உங்களுக்கு ஆக்னி இருக்குது அப்படின்னா வந்து அதை வந்து காமாக வச்சுக்கும். ஆக்னி இருக்குது, உங்களுக்கு வலிக்குது, இல்லை வந்து அந்த இடத்துல வந்து எரிச்சலாக இருக்குது அப்படின்னா வந்து அதை வந்து கம்மி பண்ணும். ஸோ இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு பார்த்து அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகி யூடியூப்லலாம் ரிவ்யூலாம் பார்த்தேன். அதெல்லாம் பார்த்தோன்னா ஆஹா ஓஹோன்னு பயங்கரமாக புகழ்ந்துருந்தாங்க. சரி வாங்கி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா
ஃப்ராக்ரன்ஸ் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நஞ்ச ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் ஓவர் பவரிங் ஃப்ராக்ரன்ஸு. நான் டு பி ஹானஸ்ட் நான் வந்து ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணவே மாட்டேன். என்னோடய எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருப்பேன். ஃப்ராக்ரன்ஸ் வந்து எதுக்கு வந்து நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. இப்போது நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டில் ஃப்ராக்ரன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃப்யூச்சரில் வந்து அது வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து இரிட்டேட் பண்ணும். கண்டிப்பாக வந்து அது வந்து ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து அது வந்து ரியாக்ட் பண்ணும். சரிங்களா? கண்டிப்பாக பண்ணும், பிலீவ் மீ. அதனால் வந்து நான் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன். இது சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு திடீர்னு நம்ம வந்து ஒரு ரொட்டீனில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஒன்று யோசித்து வேறு ஒன்று ஃபாலோ பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி நினச்சி தான் வந்து கொஞ்சம் இது மேலே இருந்த ஒரு நம்பிக்கையில் வந்து யூஸ் பண்ணேன் நான். எனக்கு இது யூஸ் பண்ண 2 நாள்லேயே ஆக்னி வந்துருச்சு. சரி கொஞ்ச நாள் டைம் விட்டு ஒரு 1 வீக் கழித்து திருப்பி மறுபடியும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். அப்போவும் ஆக்னி வந்துருச்சு. அப்படியே போட்டாங்க. இதை வந்து நான் வாங்கி ஒரு 6 to 7 months இருக்கும். அப்படியே போட்டுட்டேன். அப்புறம் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி திருப்பி மறுபடியும் கழுத்துக்காக ட்ரை பண்ணுவோம், அப்படியாவது இந்த சன்ஸ்க்ரீனை வந்து காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துக்கு போட்டால் அப்பவும் எனக்கு ஒத்துக்கல. இதை வந்து கடைசியில் வந்து நான் பாடிக்கு தான் போட்டு காலி பண்ணேன். தயவு செஞ்சு இது வாங்கல ஐடியாவில் இருந்தால் தயவு செஞ்சு வாங்காதீங்க. ப்ளஸ் 8 hours ப்ரொடெக்ஷன்னு போட்டிருக்காங்க. இது வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட்டோ ஸ்வெட் ரெசிஸ்டண்ட்டோ கொடுக்குற சன்ஸ்க்ரீன் கிடையாது. உங்களுக்கு ஸ்வெட் அதிகமாக ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்காது. யூடியூப்பில் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப புகழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ஏன் வந்து இதில் ஃப்ராக்ரன்ஸ் இருக்குதுன்றது சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தெரியல. என்ன கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு அந்த சன்ஸ்க்ரீன் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். உங்களுக்கு அது என்ன தான் வந்து அதில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் ப்ராடக்டாக இருந்தாலும் அதில் ஃப்ராக்ரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து அது எனக்கு சேராதுங்க, எனக்கு வந்து சேரவே சேராது. ஸோ நீங்கள் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்க, ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஆக்னி வரும் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற எந்த ப்ராடக்ட்டுமே ட்ரை பண்ணாதீங்க. அது வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஓவராக வந்து இரிட்டேட் பண்ணி விட்டுரும். இவ்வளோதாங்க ஸ்கின் கேர் எம்டிஸ் வீடியோ. இது எல்லாமே வந்து நான் ஏப்ரல் மாதத்தில் இருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்க ப்ராடக்ட்ஸு. ப்ளஸ் இது போக வந்து நான் நிறையா ப்ராடக்ட்ஸும் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் வந்து இன்னும் எம்டி ஆகலை. மேபி எம்டி ஆச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ப்ளஸ் வந்து சன்ஸ்க்ரீனில் வந்து நிறைய எம்டிஸ் வச்சுருக்கேன். ஸோ இதோட ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்தியாக போயிடும் அப்படின்றதுனால சன்ஸ்க்ரீன் எம்டிஸ் வந்து தனியாக போடலாம் அப்படின்ற பிளானில் வந்து இருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி எம்டிஸ் வீடியோவில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.